Hi everyone, Assalamu alaikum. Welcome back to another Jumma vlog. இந்த வீடியோவில் நான் கொண்டு வந்திருக்கிறேன் நாங்கள் ஜும்மாக்கு போகிறதுக்கு என்ன செஞ்சேன் அப்படின்ட்டு ஃப்ரைடே ஜும்மாக்கு போகிறேன் அப்படின்டா பிரேக்ஃபாஸ்ட் வந்து நல்லாவே சிம்பிளாக இருக்கும். லஞ்ச் அதை விட சிம்பிளாக தான் நிற்கும். நான் நார்மலி லஞ்சுக்கு சூஸ் பண்ணுற வந்து 1 pot ரைஸ் மாதிரி தான் செய்கிறேன். என்கிட்ட ஃப்ரிட்ஜில் லெஃப்ட் ஓவர் கறி இருக்கிறேன். அதுக்கு நான் வந்து குயிக்காக வந்து இன்ஸ்டன்ட் ஊத்தப்பம் தான் செஞ்செடுக்க பார்க்குறேன். அதுக்கு நான் கிரைண்டரில் 2 கப் குக் பண்ணின ரைஸ் சேர்த்திக்கிறேன். அதோட 1 கப் வந்து நான் ரவா சேர்த்திக்கிறேன். 1/2 கப் யோகட் சேர்த்திக்கிறேன். சரியாக பார்த்தா யோகட் வந்து 1 கப் வரணும். என்கிட்ட யோகட் முடிஞ்சு அதனால நான் 1/2 கப் சேர்த்தேன். ரேஷியோ எப்படி வரணும் அப்படின்னா 1 கப் நாங்கள் ரைஸ் சேர்த்தா 1/2 கப் ரவை அண்ட் 1/2 கப் யோகட் வரணும். தண்ணி சேர்க்குற தண்ணி வந்து நான் 2 கப் சேர்க்குறேன். இது எப்படி பதத்தில் வைக்கணும் அப்படின்னா தோசை பதத்தை விட கொஞ்சம் திக்காய்க்கணும். ஆனால் இட்லியை விட வந்து கொஞ்சம் தின்னாய்க்கணும். எனக்கு சால்ட் சேர்க்க மறந்து சால்ட்டும் 1 டீஸ்பூன் மாதிரி சேர்த்து நல்லா கிரைண்டர் பண்ணி எடுத்தா சரி. அதை கிரைண்டர் பண்ணினதுக்கு நான் வந்து 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இதை வந்து வைக்க தேவையில்லை, நாங்கள் உடனே செஞ்சு உடனே தின்னேலும் அது நல்லா வரும். அதுக்கு நான் பேனை வந்து நல்லாவே ஹீட் பண்ணிக்கிறேன். என் பேன் இன்னும் ரெடியாகல, ஸோ நான் இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்குறேன். நான்ஸ்டிக் பேன் தான் வேணும், ஏன்னா இல்லாட்டி வந்து மற்ற பேனில் வந்து ஒட்டும். தோசை மாதிரி வந்து நல்லா சுற்றி எடுக்கிறதுக்கு அப்படியெல்லாம் தேவையில்லை, சும்மா பேனில் ஊற்றினாலே சரி. சின்ன பேன் ஒன்று எடுத்தால் கணக்கான சைஸில் வரும். ஒரு ஃபியூ மினிட்ஸில் நான் மற்ற சைடுக்கு தான் திருப்பி மறுபடியும் வேக வைக்கிறேன். அப்படி மற்ற சைடு திருப்பி வேக வச்சுறதுக்கு ஒரு 1 மினிட் வச்சாலே போதும், குயிக்காகவே வெந்துடும். சரி சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்த்தா விளங்கும். நான் பேனில் வந்து நான்ஸ்டிக் பேன், அதை நல்லாவே ஹீட் பண்ணி அதுக்கு பிறகு தான் நான் வந்து அதெல்லாம் சேர்க்குறேன். ஸோ நான் வந்து ஆயில் பட்டர் ஒன்றுமே சேர்க்கல, நான் சும்மா தான் வந்து அதை ஊற்றி வேக வச்சு எடுக்கிறேன். குக் பண்ணின லெஃப்ட் ஓவர் ரைஸையும் தான் நான் எப்போவுமே வந்து இதைத்தான் செஞ்செடுக்கிறேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நல்லாய்க்கும், அதே மாதிரி டின்னருக்கும் நல்லாய்க்கும். என்ன சாரி ஒரு மீட் கறியோடு சர்வ் பண்ணால் நல்லாவே நல்லாய்க்கிறேன். நான் இன்றைக்கி வந்து மட்டன் கறியோடு தான் சர்வ் பண்ண பார்க்குறேன். என் லாஸ்ட் வீடியோவில் ஒரு கமெண்ட் ஒன்று வந்து இந்த ஃபெமிலியை பற்றி சொல்லி அதுக்கப்புறம் தான் நானே யோசித்தேன், ஆனால் எந்த வீடியோலையுமே மென்ஷன் பண்ணியே இல்லையே அப்படின்ட்டு. நான் மட்டும்தான் இங்கே இருக்கிறேன். ஸ்ரீலங்காவில் வந்து வேறு பேரண்ட்ஸ் இருக்கிறேன், அதே மாதிரி வந்து சிப்ளிங்ஸ் இருக்கிறேன். எனக்கு ஒரு நானும் ஒரு தாத்தாவும் இருக்கிறேன். நாங்கள் 3 பேர் தான். அவங்கள மிஸ் பண்ணுறேன்டா, மிஸ் பண்ணுறேன். நான் அதை விட வந்து அவங்களோட கிட்ஸை நிறைய மிஸ் பண்ணுறேன். சிலவங்களுக்கு ஒரு டவுட் அண்டிக்கிறேன், தமிழ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிக்கிறேன் அப்படின்ட்டு. நான் வந்து மாவனில்ல, எங்கள்கிட்ட திடா மாவனில்ல. நான் வளர்ந்தது எல்லாமே வந்து மாவனில் தான். ஆனால் எங்களோட உம்மா குருநேகள், என் சிப்ளிங்ஸ் என்ன நானும் தாத்தாவும் வந்து வளர்ந்தது குருநேகள் தான். ஸோ வீட்டில் வந்து மெஜாரிட்டி வந்து குருநேகள் பேச்சு தான் பேசுகிறேன். அதனால தான் என் தமிழ் வந்து மாவனில் என் குருநேகள் வந்து மிக்ஸ் பண்ணின மாதிரி ஒரு தமிழ் நிற்கிறேன். நான் பிரேக்ஃபாஸ்ட்டை சர்வ் பண்ணிவிட்டு நான் குயிக்காக மூவ் ஆகினேன் லஞ்ச் செய்கிறதுக்கு தான். நான் லஞ்சை செஞ்சு எடுத்துக்கொண்டு போய் பார்க்குறேன். நான் வந்து எப்போவுமே வந்து ஃப்ரைடே அப்படின்னா என்ன மாதிரி 1 pot ரைஸ் அப்படி மாதிரி தான் செய்கிறேன்.
அந்த டைமுக்கு தான் ஏர்லியாக லீவ் பண்ணேலும் ஏண்டா இப்போ எங்கள் ஜும்மா வந்து ஏர்லியாகவே இருக்கிறதால. நான் மட்டன் புலாவ் தான் செஞ்செடுக்க பார்க்குறேன். நான் ப்ரெஷர் குக்கரில் பார்க்குறேன். அதுக்கு நான் வந்து கீ சேர்த்திக்கிறேன் 2 டேபிள் ஸ்பூன். உங்களுக்கு இதுக்கு பதிலாக ஆயிலும் சேர்க்கலும். அதை கீக்கு கொஞ்சம் வந்து ஹீட் ஆகினதுக்கு பிறகு நான் கியூமின் சீட்ஸ் 2 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன். அதோட வந்து கராம்பு அண்ட் காடமன் வந்து 2 சேர்த்திக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நான் அனியன் ஒன்றும் வந்து நல்லாவே சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்திக்கிறேன். நான் சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். அனியன் கொஞ்சம் நல்லாவே வதங்கி வரத்துக்கு. அதுக்கு ஒரு மசாலா பவுடர் ஒன்று சேர்க்கணும். அந்த டைமுக்கு தான் நல்லா இருக்கும். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணிக்கிறேன்னு நான் சேர்த்திக்கிறேன். வேண்டாம் ரோஸ்ட் பண்ணி எடுக்கலும். நான் சும்மா தான் வந்து கிரைண்டர் பண்ணி எடுக்க பார்க்குறேன். ரோஸ்ட் பண்ணி எடுத்தால் இன்னும் நல்லா இருக்கும். எனக்கு டைம் இல்லை அதுக்கெல்லாம். அடியை நல்லாவே வந்து வதங்கி வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் மட்டனை தான் சேர்த்திக்கிறேன். நான் வந்து லஞ்சுக்கு மட்டும் கணக்காக தான் சேர்ப்பாக்குறேன். அதனால் வந்து நான் இவ்விடத்துல ஒரு 200 கிராம் மாதிரி தான் நான் மட்டன் சேர்த்திக்கிறேன். சேர்த்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். மசாலா பவுடரை தான் சேர்க்குற இடத்துல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி வந்திக்கும். அதுக்கப்புறம் வந்து சால்ட்டும் சேர்த்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து தண்ணி சேர்க்குறேன். நான் ஒரு 3 கப் மாதிரி தண்ணி சேர்த்திக்கிறேன். சேர்த்து மூடி வச்சா சரி. ப்ரெஷர் குக்கர் பண்ணணும். நான் 20 மினிட்ஸ் ப்ரெஷர் குக்கர் பண்ணுறேன் மட்டன் நல்லா வெந்து வரத்துக்கு. மீன்வேல் வந்து ரைஸை சோக் பண்ணி வச்சா சரி. ரைஸை சோக் பண்ணி வந்து குக் பண்ணினா ரைஸ் வந்து உதிரியாக வரும். அதுக்கு நான் வந்து பொட்டேட்டோவும் சேர்க்க பார்க்குறேன். ஸோ நான் பொட்டேட்டோவும் வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன். எல்லாம் கிட்டவாக்கி வச்சா குயிக்காக குக் பண்ணி எடுக்கலும். மீன்வாயில் நான் செலடையும் செஞ்சு வச்சேன். புலாவ் அண்ட் செலட் அவ்வளோதான். உங்களுக்கு வேண்டாம் மற்ற சைட் டிஷ் சேர்க்கலும். நான் வந்து செலட் மட்டும் தான் செஞ்சுக்கிறேன். சும்மா கியூக்கம்பர் செலட் மாதிரி தான் நான் செஞ்சு எடுத்துக்கிறேன். நல்லாவே சிம்பிளாக தான் நான் வந்து லஞ்சை சூஸ் பண்ணிக்கிறேன். மீட் நல்லாவே வெந்து வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட்டை வந்து செக் பண்ணால் சரி. வேறையாகவே வந்து நான் ரெடி பண்ணி வச்சுக்கிற பொட்டேட்டோ தான் சேர்க்குறேன். நான் பேபி பொட்டேட்டோஸ் ஒரு 5 மாதிரி சேர்த்திக்கிறேன். ஆப்ஷனல், சேர்த்தா நல்லா. அதுக்கப்புறம் வந்து அதே தண்ணிக்கு வந்து நான் ரைஸை சேர்க்குறேன். ரைஸை சேர்த்து எனக்கு சால்ட் இன்னும் கொஞ்சம் போதா. நான் சால்ட்டையும் சேர்த்துட்டு தண்ணீர அளவு 1 இன்ச் இருந்தால் பர்ஃபெக்டாக வந்து வரும். நான் அதை விட கொஞ்சம் வந்து கூட வச்சுக்கிறேன். நான் கொஞ்சம் லைட்டாக குழஞ்ச மாதிரி செஞ்செடுக்க பார்க்குறேன் ஷன்ஸுக்கும் கொடுக்கறதுக்கு. சரியாக 10 மினிட்ஸ் தான். நான் டைமர் ஒன்றாகினோ இல்லையோ நான் வந்து 10 மினிட்ஸ் தான் வந்து ப்ரெஷர் குக்கர் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா இதுக்கு மேலே கீ சேர்க்கலும். இப்போ நல்லாவே வந்து வந்ததுக்கு பிறகு கீ சேர்த்து ரைஸை மிக்ஸ் பண்ணால் சரி. அப்படி இல்லாட்டி வந்து அனியன் கெஷ்யூ நட்ஸ் அப்படி எல்லாம் சேர்க்கலும். நான் நல்லாவே சிம்பிளாக தான் இன்றைக்கி சூஸ் பண்ணிக்கிறேன். ஹொட்பாட்டில் தான் நான் வந்து போடுறேன். ஏன்னா சரியான கோல்டு. அந்த டைமுக்கு தான் கொஞ்சம் ஓமாயிக்கும் ரைஸ் தின்ற டைமுக்கு. 2 ஜும்மா இருக்கிறேன். ஒன்று ஃபஸ்ட் ஜும்மா 12:15. எனக்கு ஜும்மா 1 o'clock இருக்கிறேன். நாங்கள் நார்மலி வந்து ஃபஸ்ட் ஜும்மாவுக்கு தான் போக ட்ரை பண்ணுறேன். ஸோ நாங்கள் இன்றைக்கும் வந்து ஃபஸ்ட் ஜும்மாவுக்கு தான் போக பார்க்குறேன். அதனால தான் நான் எல்லாமே குயிக்காக வந்து சிம்பிளான ரெசிபீஸை நான் சூஸ் பண்ணிக்கிறேன் செஞ்சு எடுத்துக்கொண்டு போகிறதுக்கு. அட்லீஸ்ட் 11:30க்கு லீவ் பண்ணால் தான் ஜும்மாக்கு டைமுக்கு சரியாக போகலும். ஏன்னா சரியான ட்ராஃபிக் இருக்கும்.
எப்போவுமே நாங்கள் கேம்பிரிட்ஜ் சென்ட்ரல் மொஸ்க்கு தான் போகிறேன், ஜும்மாக்கு போகிறேன் அப்படின்னா அந்த மொஸ்க் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வேறொரு வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திக்கிறேன், உங்களுக்கு வேணும்னா பெற்று பார்க்கலும். இந்த வீடியோ இவ்வளோ தான். நான் ஷார்ட்டாக தான் கொண்டு வந்தேன், ஏன்னா எப்போவுமே நான் ஜும்மாக்கு போய்த்து அந்த மொஸ்கில் நார்மலி எல்லா வீடியோலையுமே நான் காட்டிக்கிறேன். ஸோ நான் இதை வீடியோவில் நான் கொண்டு வரல, டூ லாங் ஆகும் வீடியோ அப்படின்ட்டு. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வர காட்டும். டேக் கேர், பாய்.